ஜெர்மனி நியோராவின் சித்திரை புத்தாண்டு மெகா சேல். சாரிகள் 70% வரை, லெகங்கா 50% வரை, சுடிதார் 50% வரை சிறப்பு மலிவு விற்பனை. 10ஆம் 11ஆம் தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வூப்பெற்றால் நவதுர்கா ஆலய மண்டபத்தில் நியோரா மெகா சேல். 12ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை பிரேமனில் நியோரா மெகா சேல். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனி சிரியா இடையே அரசமட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. ஜெர்மனியில் தஞ்சம் புகுந்துள்ள சிரிய அகதிகளை அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்புவது தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையில் ஆராயப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் கடந்த வாரம் ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மேர்ஸ் மற்றும் சிரிய நாட்டு அதிபர் அல்ஷ்ரா அவர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருந்தது. அதாவது பெர்லினுக்கு இவர் ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த ராஜதந்திர விஜயத்தின் பொழுது ஜெர்மன் நாட்டிற்கு சிரிய நாட்டிலிருந்து வந்த அகதிகளை திருப்பி அனுப்புவது சம்பந்தமான கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஃபிரெட்ரிக் மேர்ஸ் அவருடைய கருத்தின் பிரகாரம் ஜெர்மன் நாட்டுக்கு வந்த 9 லட்சத்துக்கு மேற்பட்ட சிரிய நாட்டவர்களில் 80% சிரிய நாட்டவர்களை 3 வருடங்களுக்குள் ஜெர்மன் நாட்டிலிருந்து சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்ப போவதாக கூறியிருந்தார். இதேவரையில் ஜெர்மன் நாட்டு அதிபர் ஃபிரெட்ரிக் மேர்ஸுடைய கருத்தை சிரிய நாட்டு அதிபர் அல்ஷ்ரா அவர்களும் பிரதிபலிப்பதாக ஜெர்மன் நாட்டின் பத்திரிகைகளில் பல செய்திகள் வந்திருந்தன. தற்பொழுது இந்த விடயத்தில் குழப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மனிதாயமான அடிப்படையில் ஜெர்மன் நாட்டில் பதிவிட விசாவை பெற்ற சிரிய நாட்டு அகதிகளை திருப்பி அனுப்புவது சம்பந்தமாக சிரிய நாட்டினுடைய வெளிநாட்டு அமைச்சர் லண்டனில் வைத்து கருத்தொன்றை கூறியிருக்கின்றார். அதாவது தற்பொழுது இந்த சிரிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளை சிரிய நாட்டுக்கு திருப்பி அனுப்புவது சாதகமான விடயம் அல்ல என்ற கருத்தை அவர் பிரதிபலித்திருக்கின்றார். அதாவது தற்போதைய சிரிய நாட்டின் கட்டமைப்பிற்கு இந்த சிரிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளுடைய பங்களிப்பு முக்கியமாக தேவை இல்லை என்ற ஒரு வகையில் கருத்தை பிரதிபலித்திருக்கின்றார். அதாவது இவ்வகையாக லட்சக்கணக்கான சிரிய நாட்டு அகதிகள் ஜெர்மன் நாட்டிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டால் அவர்களை மீள் குடியேற்றுவதில் பாரிய அளவு சிக்கல்கள் ஏற்படலாம் என்ற கருத்தை அவர் பிரதிபலித்து இருக்கின்றார். இது எவ்வாறாக இருந்தாலும் தற்பொழுது ஜெர்மன் நாட்டில் வசித்து வருகின்ற சிரிய நாட்டவர்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இவ்வகையான விடயங்களிலிருந்து தப்பிப்பதற்காக ஜெர்மன் பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. கடந்த ஆண்டு பல லட்சக்கணக்கான சிரிய நாட்டவர்கள் ஜெர்மன் நாட்டு பிரஜா உரிமையை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் தற்பொழுது சிரிய நாட்டிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளுடைய எண்ணிக்கை படிப்படியாக வீழ்ச்சியடைந்து தற்பொழுது ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற அகதிகளின் எண்ணிக்கையில் முதலாவது இடத்தை உக்ரைன் நாட்டவர்கள் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனி தொடர்ந்தில் நடைபெற்ற வெடி விபத்தொன்றில் சிலர் காயமடைந்துள்ளனர். நேற்றினம் கொலோன் நகரத்திலிருந்து பிராங்க்ஃபர்ட்டுக்கு சென்ற கடுகதி தொடருந்துகள் சீக்போக் என்ற பிரதேசத்தில் வைத்து ஒரு 20 வயது நபர் ரயிலில் பிரயாணம் செய்தவர்கள் மீது தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள முயற்சித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது வெடிக்கக்கூடிய பதார்த்தம் ஒன்றை இவர் பயன்படுத்தியதாகவும் இந்த வெடி பதார்த்தம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் 12 பிரயாணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இந்த 20 வயதுடைய இந்த ஜெர்மன் இளைஞரானவர் பின்னர் பிரயாணிகளால் தடுத்து வைக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இந்த 20 வயதுடைய இளைஞரானவன் மனோவியல் இதில் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கலாம் என்றும் இதே வேளையில் இவர் வலதுசாரி தீவிரவாத அமைப்புகளோடு சில தொடர்புகளை வைத்திருக்கலாம் என்றும் சில பத்திரிகைகள் செய்திகளில் வெளியிட்டிருக்கின்றன. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட். ஜெர்மனி நாட்டில் வங்கிக் கணக்கு தொடர்பாக புதிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. ஜெர்மன் நாட்டில் P-Konto சொல்லப்படுகின்ற பிரத்யேக வங்கி கணக்கை வங்கியில் வைத்திருக்கின்றவர்களுக்கு சில சலுகைகள் 1/7/2026 நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரை காலங்களும் P-Konto சொல்லப்படுகின்ற இந்த வங்கி கணக்கை வைத்திருக்கின்ற ஒரு தனிநபருடைய
கணக்கில் 1555 யூரோக்கள் பெற முடியும் என்றும், அதேவேளையில் 1/7/2026 இவரது வங்கி கணக்குக்கு தனிநபராக இருந்தால் 1587 யூரோக்கள் 40 சென்ட்டுகள் பெற முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இந்த நபர் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் இவரது வங்கி கணக்குக்கு 2184 யூரோக்கள் 82 சென்ட்டுகளுக்கும், 2 நபர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை இருந்தால் 2517 யூரோக்கள் 65 சென்ட்டுகளுக்கும், 3 நபருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் இவரது வங்கி கணக்குக்கு 2850 யூரோக்கள் 48 சென்ட்டுகளும், 4 உறுப்பினருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலையில் இருந்தால் இவரது வங்கி கணக்குக்கு 3183 யூரோக்கள் 31 சென்ட்டுகளும், 5 உறுப்பினருக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை இருந்தால் 3516 யூரோக்கள் 40 சென்ட்டுகளும் பெற முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 1/7/2026 இந்த நடைமுறையானது அமலுக்கு வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜெர்மனி நாட்டில் 1/4/2026 பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. குறிப்பாக எரிபொருள் நிரப்பு நிலைய நிறுவனமானது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பெட்ரோல் அல்லது டீசலுக்குரிய வெளியேற்றமானது நாள் ஒன்றுக்கு 1 தடவைகளை வெளியேற்ற முடியும் என்றும், இதேவேளையில் இவ்வாறு இந்த புதிய சட்டத்துக்கு விரோதமான முறையில் இந்த நிறுவனங்கள் கடமை ஆற்றினால் இவர்களுக்கு 1 லட்சம் யூரோக்கள் வரை தண்டப்பணம் அறவிடப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் புகைப்பிடிப்பதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் புற்றுநோய்க்கு உள்ளாகின்ற காரணத்தினால் 50 வயதுக்கும் 75 வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் வருடம் ஒன்றுக்கு தங்களுக்கு புற்றுநோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பற்றி மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்த முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. லக்காஸ் என்று சொல்லப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கிடையே மிகவும் பிரபல்யமான போதிய ஊட்டுகின்ற பொருட்களானது எதிர்வரும் காலங்களில் கியோஸ்க் என்று சொல்லப்படுற கடைகளிலோ அன்றில் தானியங்கி இயந்திரங்களிலோ வாங்க முடியாதென்று புதிய சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. ஒருவர் ஸ்மார்ட் போன் என்று சொல்லப்படுகின்ற கைத்தொலைபேசியை வைத்திருக்கும் பொழுது அந்த கைத்தொலைபேசிக்குரிய மின்சாரத்தை ஏற்றுவதற்கு புதிய ஒரு சட்டம் ஒன்று நடைமுறைக்கு வந்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது லாட காபிள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மின்சாரத்தை ஏற்றுவதற்கு பயன்படுத்துகின்ற இந்த உபகரணமானது USB-C என்று சொல்லப்படுகின்ற இந்த வயரை பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த வயரானது ஒரு நியமமானம் என்றும் சகல விதமான கருவிகளுக்கும் இது பொருத்தமானதாக அமையும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். இனி உலகச் செய்திகள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது பாரிய அளவு தாக்குதலை மேற்கொண்டிருந்த நிலையில் ஈரானானது தற்பொழுது பாரிய பதிலடியை 2 நாடுகளுக்கும் வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு சொந்தமான போர் விமானமான F-15 அதிநவீன வகை போர் விமானத்தை ஈரானிய அரச படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு சுட்டு வீழ்த்திய விமானத்தை ஓட்டிய நபரானவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்பது பற்றி தற்பொழுது தெரியாத சூழ்நிலையில் ஈரானிய அரச படைகளானவர் இந்த விமான ஓட்டியை உயிருடன் பிடிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவும் இந்த விபத்துக்கு உள்ளாகியதாக கருதப்படுகின்ற விமான ஓட்டியை காப்பாற்றுவதற்கு சகல விதமான நடைமுறைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற இந்த யுத்தத்தில் அமெரிக்காவானது தற்பொழுது 2 போர் விமானங்களை இழந்துள்ளதாகவும், இதே வேளையில் மத்திய கிழக்கில் உள்ள பல அமெரிக்க விமானப்படை தளங்கள் மற்றும் இராணுவ தளங்கள் மீது ஈரானானது பாரிய தாக்குதலை மேற்கொண்டு பல இவ்வகையான தளங்களை அழித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹோமோஸ் நீரிணை விடயத்தில் தற்பொழுது ஈரான் நாடானது முதல் தடவையாக பிரான்ஸ் நாட்டுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் ஒன்றை இந்த ஹோமோஸ் நீரிணை ஊடாக செல்வதற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் அமெரிக்காவானது தற்பொழுது பாதுகாப்பு செலவினத்துக்காக 1.5 பில்லியன் யூரோக்களை மேலதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையே போர் மூண்டுள்ள சூழ்நிலையில் உக்ரைன் நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடைபெற்று வருகின்ற போரானது தற்பொழுது சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளும் பிரபலமாக வெளியிடப்படுவதில்லை. இதே வேளையில் தற்பொழுது உக்ரைனானது ரஷ்யா மீது வலிந்த தாக்குதல் ஒன்றை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவ்வகையான வலிந்த தாக்குதலின் பிரகாரம் ரஷ்ய அரச படைகளானது தமது முன்னேற்றத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ?
எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்ல. சரி ஓகே பாய். நைட் எடுக்கிறேன் என்ன? சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாராம். என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லை அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் கிட்ட டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டாட்மண்ட்.